ஹாய் ஆல், வெல்கம் டு சசி சங்கீதா பிளாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பராசக்தி படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இப்பதான் ஜஸ்ட் நவ் நாங்க மூவி பார்த்துட்டு வந்தோம். ஃப்ரெஷ்ஷா எங்களுக்கு என்ன தோணுதோ இது வந்து ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ வித்தவுட் ஸ்பாய்லர் இல்லாம சொல்றதுக்கு நாங்க நிறைய ட்ரை பண்றோம். அந்த மாதிரி தான் படம் பார்த்தீங்கன்னா இந்த பராசக்தி படம் நம்மளுக்கு ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சிச்சு. இது வந்து ஒரு பீரியட் படம்ன்றது தெரிஞ்சிச்சு. ஆமா, இது படத்தோட ஜஸ்ட் ஒரு ஒரு சின்ன குட்டியான ஒரு லைன் மட்டும் சொல்றேன். இந்த படம் எதை நோக்கி போகுதுன்னா, நம்மளுக்கே எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ட்ரெய்லரை பார்க்கும்போது. 1950s வந்து ரயில்வே வேலைக்கான போஸ்டர் வந்து ஹிந்தி பேப்பர்ல வருது, இங்கிலீஷ் பேப்பர்ல வருது, ஆனா தமிழ் பேப்பர்ல மட்டும் வரல. தமிழ் பேப்பர்ல வராத போது நம்ம தமிழ்ல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து என்ன, ஏன் தமிழ் பேப்பர்ல மட்டும் வரல, அப்ப ஹிந்தி தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க எங்களுக்கு வேலையே கொடுப்பீங்களா, அப்ப எங்களுக்கு எல்லாம் வேலையே கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் போராடுறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, எல்லா மினிஸ்டரும் வர ட்ரெயினை ஸ்டாப் பண்ணி அந்த ட்ரெயினை இடிச்சு விட்டுறாங்க. ட்ரெயின் ஜாபுக்காக தானே வந்து நீங்க வந்து இங்க ட்ரெயின் ஜாப் தான் வந்து நீங்க இங்கிலீஷ்லயுமே ஹிந்திலயுமே கொடுக்குறீங்க, தமிழுக்கு வராம பண்றீங்க. அப்ப எங்க அப்ப வந்து அந்த ஏரியா அந்த ட்ரெயின் எங்க ஏரியாக்கே வரத்தவில்ல அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு சொல்றோம்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு அமைச்சு புறநானூறு அப்படின்னு ஒரு அமைப்பு அமைச்சு அவங்க வந்து இதை மாதிரி செய்யறாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ரஷ்யால வந்து அந்த இது பண்ணிட்டு ட்ரெயின்டான நம்மளோட ரா மாதிரி வச்சுக்கோங்க, நம்மளோட ஜெயம் ரவி அவர்தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா வந்து பிரைம் மினிஸ்டரே வந்து அமுச்சு வச்சு நீங்க அதை கண்டுபிடிங்கன்றாரு. அவர் கண்டுபிடிச்சாரா, யாரு அந்த பண்ணதுன்னு தெரிஞ்சிச்சா, இதுக்கப்புறம் இந்த ஹிந்தி போராட்டத்துல அவங்க வின் பண்ணாங்களா அப்படின்றதுதான் இந்த ஃபுல் கதையே போகுது. இதுல பாத்தீங்கன்னா யார் யார் நடிச்சிருக்காங்க நம்மளுக்கே தெரியும். இது சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. இது சிவாவோட நல்லா பண்ணிருக்காரு. சிவா நிறைய ஃப்ரேம்ல ரொம்ப அழகா இருக்காரு. அழகா இருந்தாரு. இது பீரியடிக் பிலிம்ன்றதுனால காஸ்டியூம், அவங்க இருக்கிற இடம் எல்லாமே ரொம்பவே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஹேர் ஸ்டைல் உட்பட எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஓரளவுக்கு வந்து நம்மள வந்து நம்ப வச்சது. 1969 தான் 1959 தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நம்ப வைக்கிற மாதிரி பண்ணிருந்தாங்க. அதுதான் இருக்கிறதே பெரிய சேலஞ்சா இருந்திருக்கும். பட் அதை நல்லா பண்ணியிருந்தாங்க தான் நான் நினைக்கிறேன். ஹீரோயின் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கோம், ஸ்ரீலைலாக்கும் சிவகார்த்திகேயனும் கியூட்டா இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரோட பேர் ரியலி கியூட்டா இருந்தது. ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற அந்த லவ் வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி பயங்கரமான ஒரு லவ் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சான்னு கேட்டா எனக்கு பெருசா அது ரிஃப்ளெக்ட் ஆகல. ஆனா அவங்க ரெண்டு பேருக்கு வர கம்பைன் சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. ரெண்டு பேருக்கு வர சாங்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ஃபேமஸ் ஆன ரொம்ப ட்ரெண்டிங் ஆன அந்த செங்காத்து பூவே சாங் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்ரீலைலா வந்து அவங்க கொடுத்த கேரக்டர் கரெக்டா பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஓவர்டூவும் பண்ணல, வந்து கம்மியாவும் பண்ணல, கரெக்டா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆமா, அந்த பொண்ணு கியூட்டாவே பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அகர்வா பண்ணியிருந்தாரு. அகர்வாவும் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளுக்கு ஒரு நாட்டி பையா, நாட்டியோ ஒரு மாதிரி கியூட்டா இருந்துச்சு. ரொம்ப அதுவும் ரொம்ப கியூட்டா இருந்தது. ஆக்சுவலி அது ஹேர் ஸ்டைல், அது ட்ரெஸ்ஸிங் எல்லாமே கியூட்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் கம் டு ரவி. ஓ மை காட், ரவி வந்து இப்போ எனக்கே கோவம் வர அளவுக்கு ஒரு வில்லனா நடிச்சுட்டாரு. அவரு ஒரு வில்லனோட சக்சஸே அதுதான். எப்ப வந்து மக்கள் எல்லாம் வந்து லைக் எங்க தியேட்டர்ல நாங்க பாத்துட்டு இருக்கும் போது எங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் அந்த ஒரு இது வருது, அவன் மேல ஒரு கோவம் வருது, இப்படிப்பட்ட மனுஷனாடா அவன். அதுவே வந்து நம்ம தலைவர் எனக்கு என்னடா இது மனசு, இவெல்லாம் மனுஷனாடா, இப்படியான மிருகத்தனமா பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணும்போது பயங்கரமா ஒரு வில்லானிக் ரோல் வந்து ரொம்ப நாள் பண்ணிருந்தாரு. சிரிக்கவே மாட்டார் இந்த படம் ஃபுல்லாவே. ஒரு மாதிரி சர்காஸ்டிக்கா ரொம்ப இறுக்கம், அப்படி கிரே லுக்ல இருந்தாரு. அது நிஜமாலே நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூட்டா இருந்தது அவருக்கு. ஆமா, அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நிறைய பேர் பண்ணாங்க. எல்லாருமே ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படம் நிறைய ஒரு சர்ப்ரைஸான சில கேமியோ ரோல்ஸும் இருக்கு. எல்லாருமே வந்து மாசா. ஆமா, அது வந்து நீங்க சொல்ல விரும்பல, நீங்க தியேட்டர்ல பாருங்க, அது உங்களுக்கு ரொம்பவே நல்லா பிடிக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா படம் மியூசிக் வந்து நம்ம ஜிவி பண்ணியிருக்காரு. படம் பாட்டு வந்து என்னமோ படம் வந்து பீரியாடிக் படம்ன்றதுனால கொஞ்சம் மியூசிக்குமே வந்து கொஞ்சம் பீரியாடிக் மியூசிக் மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக ட்ரை பண்ணி அதுவுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. நல்லா ஒரு நம்ம வந்து இப்ப பாத்தீங்கன்னா மதராசப்பட்டினத்துல அந்த மியூசிக் ட்ராக் ஒன்று போகும், அது வந்து படத்தோடயே டிராவல் ஆகும். அதே மாதிரி இங்கேயுமே பிஜிஎம் வந்து படத்தோடயே டிராவல் ஆயிருக்கும். அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எதுவுமே வந்து நம்ம சுதா கங்கராவ் படத்துல பார்க்கும்போது எப்பயுமே ஒரு செட்டு போட்டு ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது, திருப்பி பேக் டு 1950s வர மாதிரியான சீக்வன்ஸ் எதுவுமே இருக்காது.
எல்லாமே ஓவரால் ஃப்ளோ வித் த மூவி, ஃப்ளோ வித் பாட்டு எல்லாமே ஃப்ளோ வித் த மூவில தான் இருக்கும் எல்லாமே. ஈவன் டைலாக்ஸ் சில டைலாக்ஸ் எல்லாம் வரும். அந்த டைலாக்ஸ் எல்லாம் வந்து சிவகார்த்திகேயன் வந்து கொடுக்கும்போது நமக்கே இப்படி இருக்கும் ஆக்சுவலா. இந்த ஹிந்தி அதான் நாம இப்பவும் நம்ம பேசுவோம்ல, நாங்க ஹிந்தி எல்லாம் வந்து எதிர்க்கல, எங்களுக்கு ஹிந்தி ஓகே தான், ஆனா நீங்க திணிச்சா மட்டும்தான் எங்களுக்கு கடுப்பா இருக்குன்ற மாதிரியான நிறைய டைலாக், அந்த மாதிரியான நிறைய டைலாக் நிஜமாலே அதெல்லாம் கேட்கும் போது ஆமாண்டா ஏன்டா இப்படி பண்றீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி சிப்பாய் காலத்திலே வந்து நாங்க வந்து பிரிட்டிஷ் எதிர்த்து வந்து தமிழன்டா, அதனால அந்த டைலாக் தமிழ் வந்து எவ்வளவு வந்து நீங்க பேட்ரியாட்டிசம் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு, அத பத்தி எல்லாம் நீங்க எங்களுக்கு சொல்லி தர தேவையில்ல அப்படின்னு சொல்றது எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த ஊரால படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த பொங்கலுக்கு நம்ம எல்லாரும் போய் பார்க்கலாம். ஆனா எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா இந்த படம் பார்க்கும்போது, இல்ல எங்களுக்கு ஆக்சுவலி இது வந்து என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நம்ம இப்போ வந்து ஒரு லைஃப் வாழ்றோம், ஓகேவா? சோ இந்த we are blessed actually. சோ இந்த லைஃப் நம்ம வாழ்றதுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு தெரியும், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் 1947ல நமக்கு வந்து சிப்பாய், அதாவது நம்ம பிரிட்டிஷை எதிர்த்து நம்ம போராடி நம்ம வந்து இப்போ ஒரு லைஃப் வாழ்றோம் அப்படின்னு தெரியும். இதுக்கப்புறம் அதுல நமக்கு நிறைய உயிரிழப்பு போயிருக்கு, நிறைய அராஜகம் நடந்திருக்கு, எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா இது வந்து 1969 ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா நடந்திருக்கு. ஒரு விஷயம் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா தான் வந்து நமக்கு வந்து இப்ப வந்து இந்தி திணிப்பு இல்லாம நம்மளால இருக்க முடியுது. இந்தி நம்ம வரவேற்கிறோம், எல்லா லாங்குவேஜும் ஒண்ணுதான், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, தட்ஸ் வாட் இந்தியா இஸ் ரைட். சோ அதுதான் இந்தியாவோட அழகே அதுதான். சோ அதனால நம்ம அதெல்லாம் இது பண்றோம். பட் அதுக்காக எவ்வளவு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு இந்த படத்துல பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது. என்னடா இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு, அந்த ஹிந்தி எதிர்ப்புக்கு இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்களா, ஐயோ நாமெல்லாம் எவ்வளவு ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்ல இருக்கோம், இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. அது வந்து அது வந்து நார்மலா அது ஹிந்தின்னு சொல்ல முடியாது. அதனால எஜுகேஷன் ஆகட்டும், நம்மளோட வேலையாகட்டும், நம்மளோட பேசுறது உரிமையாகட்டும், எல்லாமே அந்த ஒரு விஷயத்தினால அஃபெக்ட் ஆனது வந்து லிட்டரலி எனக்கு பார்க்கும்போது அந்த லாங்குவேஜே வந்து நமக்கு இதுவா வரும்போது நம்மளால அடுத்து சிந்திக்க முடியாது ஆக்சுவலா. அதுதான் வந்து இத படத்துலயே அததான் சொல்ல வருவாங்க. சோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு எதிர்க்கிறதுக்கான முக்கியமான காரணமே ஆக்சுவலா. நீ இப்ப இந்த லாங்குவேஜோட இந்த ஒரு லாங்குவேஜா இருக்கா, ஒரு இஷ்யூமே இல்ல. சோ அதுதான் படத்துல இருந்தது. படத்தை பொறுத்த வரைக்கும் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு ஃப்ரேம்ஸும் வந்து நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி காஸ்டியூம் நல்லா இருந்துச்சு, ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு. குறைன்னு சொல்லலாம்னா என்ன சொல்லலாம்னு நாங்க யோசிக்கிறோம். எனக்கு வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் பவரா எனக்கு கொஞ்சம் எப்படி தோணுதுன்னா, இந்த லவ் போர்ஷன் போச்சுல்ல, அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா காமிச்சிருக்கலாமோன்ற மாதிரி தோணுச்சு. எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, நம்ம வந்து நேத்து தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நேத்து தான் தீர்ப்பு கிடைச்சு, சிபிஎஃப்இஸ்ல இருந்து சர்டிபிகேஷன் கிடைச்சிச்சு, ஆல்மோஸ்ட் 23 சீன்ஸ் கட்டுன்ட்டு. சோ மேபி அந்த 23 கட்ஸ்ல வந்து இன்னும் பவரா இருந்திருக்கலாம். சோ ஆன்டி ரொம்ப ஹிட் ஆயிருக்குமோ தோணுது. அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. சோ மேபி அதுவுமே ஒரு படத்துக்கு கொஞ்சம் ஒரு இதுவா இருக்கலாம். பட் மத்தபடி படம் இஸ் சூப்பர் ஆக்சுவலி. படம் சூப்பர். இந்த பொங்கலுக்கு நம்ம எல்லாரும் போய் பார்க்கலாம். எப்படின்னா இந்த படம் இப்ப எப்படி இருக்குன்னா, நிறைய கொஞ்சம் வயலன்ஸான சீன்ஸ் எல்லாம் வருது, ஆனா அதெல்லாம் நம்மள பாதிக்காத மாதிரி பண்ணிருக்காங்க. அதனால இந்த பொங்கலுக்கு வந்து ஃபேமிலியோட போய் பாக்குறதுல எல்லாமே பாக்குறது நல்லது. இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு அப்ப எவ்வளவு ஃபேஸ் பண்ணிருக்காங்க நம்ம ஃபியூச்சர் பீப்புளுக்காக அப்படின்றத இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு எல்லாருக்கும் பார்த்தா இது ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும். ரியலி நம்ம எல்லாம் காதால கேட்டிருப்போம், ஒரு கதையா கேட்டிருப்போம், ஆனா அது லிட்டரலி அது வந்து ஒரு ஃபீல் பண்ண வச்சாங்க. அந்த படத்தை பார்க்கும்போது ஓ மை காட் இவ்வளவு பேரா இவ்வளவு அஃபெக்ட் பண்ணிருக்காங்களான்னு போது ரியலி எனக்குலாம் வந்து அவங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு கிளாப்ஸ் தரணும், அவங்களாம் பெரிய சல்யூட் பண்ணோம், அவங்களால தான் இப்ப நம்ம எல்லாம் ரியலி ரிலாக்ஸ்டான ஒரு லைஃப் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அது வந்து கண்டிப்பா இந்த இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பீப்புள் எல்லாரும் போய் பார்க்கணும். எல்லாரும் பொங்கலுக்கு மறக்காம இந்த லாங் ஹாலிடேல போய் பராசக்தி படம் பாருங்க. படம் கண்டிப்பா பார்க்கலாம். நீங்க ஒரு சீன் கூட வந்து முக சுளிக்காம பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். நல்ல படம் ஆக்சுவலி. சோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பராசக்தி இன் அவர் ஆனஸ்ட் ஒபினியன். ஆமா, உங்களுக்கு படம் எப்படி இருக்கு, உங்களோட ரிவ்யூ என்னன்னு எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. until then bye from சாசி சங்கீதா and கார்வனன். ஹாப்பி பொங்கல். பை பை.